கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மாடல். இந்த வண்டியில் ஒரு மேஜர் ஒர்க்கு தான் நான் இதில் சர்வீஸ் பண்ண போகிறேன். இந்த வண்டியில் ஒரு சஸ்பென்ஷனோட ஒர்க்கை நான் பார்க்க போகிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளச்சோட ஓவரால் ஒர்க்காக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டோட ஒர்க்கை நான் இதில் பண்ணுறேன். 4 வீலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இனோவா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2,34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டியோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவங்க ஒரிஜினல் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க்கு அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேடு கவர் அசம்பிளோட செட்டாக இருக்குது. ரியர் பிரேக் ஷூவும் ஒரு செட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. கிளச்சோட ரிலீஸ் பேரிங்கு, ஃப்ரண்ட் பிரேக் பேடு, அதேமாதிரி ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட்டு, டயர் ஜாயிண்ட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. பால் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பால் ஜாயிண்ட்டாக வாங்கியிருக்காங்க. லோயர் ஆர்ம் புஷ்ஷாக இதில் வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி என்ஜினோட டைமிங் பெல்ட்டை அவங்க வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி டைமிங் பெல்ட்டோட டென்ஷனரோட பேரிங்கு, அதேமாதிரி இதை டென்ஷனர் அசம்பிளி இதெல்லாமே வாங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh கிட்ட வருது. 1 lakh வரைக்கும் அவங்க இப்போ பார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டு சாக் அப்சரை இதில் நான் சேஞ்ச் பண்ணல. ரியர் சாக் அப்சரை வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணல. இந்த வண்டியோட பார்ட்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லி தான் வரும். அதேமாதிரி இதோட லோயர் ஆர்மோட கண்ட்ரோல் போல்ட்டு கூட வாங்கியிருக்காங்க. இப்போ நான் இந்த ஒர்க்கு தான் பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்னொரு லோயர் ஆர்ம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட புஷ்ஷு பாருங்கள். ஒரு சைடு மட்டும் கிராஸ் ஆகிடுச்சு. இந்த இனோவாவில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஆர்மில் ஒரு பெரிய புஷ் ஒரு சின்ன புஷ் வரும். பெரிய புஷ்ஷோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1375 வரும். சின்ன புஷ்ஷோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1245 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு மொத்தம் 4 புஷ் வரும். இது வந்து அப்ராமோட புஷ்ஷு. அப்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சேம் புஷ் தான். அதோட ப்ரைஸ் பாருங்கள், 257 வரும் ஒரு புஷ்ஷு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ், இது லோவர் ஆர்ம் புஷ்ஷோட பார்ட் நம்பரு. இது பெரிய புஷ், அதோட பார்ட் நம்பர் நான் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது லோயர் பால் ஜாயிண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 392 வரும். இது அப்பர் பால் ஜாயிண்டோட ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 2282 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்பில் ப்ரெஸ் பண்ணுறது தான் நான் கொடுக்குறேன். இப்போ சஸ்பென்ஷனோட பார்ட்ஸ் எல்லாம் மெஷின் ஷாப்புக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நான் இதோட கிளச்சோட ஒர்க்கை தான் நான் பண்ணுறேன். கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சஃப்ரேம் 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு சஃப்ரேம் ரிமூவ் பண்ணுறீங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரோட டாப் ஹவுஸோட பைப் ரிமூவ் பண்ணோம். ஏன்னா என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு லைட்டாக சாயும். அப்போ உங்களுக்கு டாப் ஹவுஸோட பைப் டேமேஜ் ஆகும். டாப் ஹவுஸோட பைப் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா டேங்க்கு தான் உங்களுக்கு உடையும். அதனால் டாப் ஹவுஸோட பைப்பை நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனோவாவோட கியர் பாக்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட ரிலீஸ் பேரிங் பாருங்கள். இதோட கிளச் பிளேட் கவர் அசம்பிள் எவ்வளோ ஜாம் ஆகிருக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனோவோட கவர் அசம்பிள் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஜாம் ஆகிருக்கு. கிளச் பிளேட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனோவோட கவர் அசம்பிள் ப்ரைஸ் பாருங்கள், 4800 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது கிளச் பிளேட்டோட ப்ரைஸு 7158 வரும். ஃப்ரெண்ட்ஸ், கிளச்சு ரிலீஸ் வரீங்க அதோட பார்ட் நம்பரு. இதோட ப்ரைஸ் பாருங்கள் 5600 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பழைய கிளச் பிளேட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் தேஞ்சிருக்கு.
இந்த இனோவோட கியர் பாக்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2.5 லிட்டர் வரும். அது இந்த ஆயில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஆயில் ஃபில் பண்ணுறேன். இந்த இனோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்லிங் போர்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இதில் தான் ஃபில் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்லிங் போர்ட்டு. இப்போ இதோட ஸ்பீடாமீட்டர் கியரை நான் ரிமூவ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் ஓம் கியர், அதனால் அது வழியாக தான் நான் இப்போ ஆயில் ஃபில் பண்ணுறேன். லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் செக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சஸ்பென்ஷனோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஷாப்லேருந்து நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் ப்ரெஸ் பண்ணுறது தான். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி புஷ்ஷும் அந்த மாதிரி தான். புஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேமரில் அடிக்கும்போது அந்த புஷ்ஷோட ரப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இந்த புஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் தான் இப்போ அடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வண்டியில் அப்புறம் லோயர் நான் ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கோட பால் ஜாயிண்ட். இந்த இனோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் பால் ஜாயிண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்டீரிங் பால் ஜாயிண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டீரிங் பாக்ஸோட எக்ஸ்டென்ஷனு. அதேமாதிரி இதோட டைராய்டு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஸ்டீரிங் பால் ஜாயிண்டோட ப்ரைஸாக அதோட பார்ட் நம்பர் பாருங்கள். இது பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரைஸ் பாருங்கள் 1825 வரும். லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேம் தான். அதனால் ஸ்டீரிங் பால் ஜாயிண்ட் ரெண்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் வாஷர் வரும் ஒரிஜினலில். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு. இந்த பூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். டஸ்ட் பூட்டு. இந்த டஸ்ட் பூட்டோட ப்ரைஸ் பாருங்கள் 1200 வரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். ஃப்ரெண்ட்ஸ், டைராய்டு எண்டு. இந்த டைராய்டு எண்டோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் நம்பரு 1800 கிட்ட வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கழட்டும்போதே இதில் எத்தனை த்ரெட் இருக்குதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க. அந்த த்ரெட்டுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட அலைன்மெண்ட் ஓரளவுக்கு கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் அலைன்மெண்ட் எடுத்துன்னு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீலோட கேம்பர் கேஸ்டர் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 த்ரெட் இருந்தது. இப்போ நான் அதுதான் இதில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனோட லோயர் ஆர்ம் அப்புறம் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த லோயர் ஆர்மோட ஸ்டெபிளைசர் ராடோட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஸ்டெபிளைசர் ராடோட லிங்க் பாருங்கள் பெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த புது லிங்க்கோட ப்ரைஸ் பாருங்கள் 1096 வரும். இதோட பார்ட் நம்பர் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோயர் ஆர்ம் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம்பர் போல்டு. இந்த கேம்பர் போல்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த 4 போல்டோட பார்ட் நம்பர் எல்லாமே ஒன்று தான். அதோட ப்ரைஸாக பாருங்கள் 896 வரும். இந்த போல்டு எல்லாம் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனா, ஒரு ரஸ்ட்டில் ஓடும்பொழுது திருப்பி அலைன்மெண்ட்டோட செட்டிங் வராது. ஓவர் டைட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஆர்மோட புஷ்ஷோடு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆகிடும். அதனால தான் லோயர் ஆர்ம் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட வாஷரோட ப்ரைஸ் பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வாஷரோட ப்ரைஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வாஷரோட ப்ரைஸ். இது ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் வரும். இந்த வாஷரையை நான் சேஞ்ச் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனோவாவில் ரஸ்ட் ஆகுறது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் ஆர்ம் போல்டு தான். லோயர் ஆர்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்டில் கூட கீழே லோயர் ஆர்ம் ரொம்ப ஜாமாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இதோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீஸிங் இல்லாதனால தான். போடும்போதே அது க்ரீஸ் போட்டு இந்த போல்டெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்டோட செட்டிங்கே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த லோயர் ஆர்ம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசரோட இந்த புஷ்ஷு தான். இந்த புஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 4 புஷ் வரும். சாரி, இதில் 8 புஷ் வரும். 8 புஷ்ஷு சேர்ந்து எவ்வளோ ருபீஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு புஷ்ஷோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 68 ருபீஸ் வரும். இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா சப் ஆக்ஸில் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சப் ஆக்ஸில் நான் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறமே நான் இப்போ ஃபிட் பண்ணிவிட்டேன். அப்புறம் போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டைட் பண்ணல. ஏன்னா வண்டி இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல் டைட் பண்ணணும். இப்போ சப் ஆக்ஸில்லாம் டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டிஸ்க்கு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த வண்டியோட பிரேக் டிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேடை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பிரேக் டிஸ்கோட பார்ட் நம்பர் பாருங்கள். இந்த பிரேக் டிஸ்கோட ப்ரைஸு 7200 வரும். இந்த பிரேக் பேடோட ப்ரைஸ் பாருங்கள் 6039 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரேக் டிஸ்கோட திக்னஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் கேலிபர் ப்ராக்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட்டோட பிராண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஒரிஜினல் மகேந்திரா இந்த மாதிரி கம்பெனிகளில் ஒரு பிரேக் பேடு நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக ஷிம்மோடு வரும். இந்த பிரேக் பேடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஷிம் எதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கை கொடுக்கும்போது அந்த ஃபினிஷிங் இப்போ வெளியே கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் பேடை சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஷிம்மும் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க அது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணல. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய பிரேக் பேடோட ஷிம்மில் எடுத்து தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன் திருப்பி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலிப்பர் ப்ராக்கெட்டு அதேமாதிரி காலிப்பர் அசம்பிளோட வைப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஷிம்முங்கெல்லாம் கொடுக்குறது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனோவாவோட சஸ்பென்ஷன் ஒர்க்லாம் நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட அப்பராமும் அதே மாதிரி லோயர் ஆமும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லூஸில் தான் வச்சுருக்கேன். இறக்கி விட்டுட்டு பம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட செட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த பொசிஷனில் நீங்கள் டைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதிலே லாக் ஆகும். திருப்பி நீங்கள் இறக்கும்போது அந்த லோடுக்கு திருப்பியும் புஷ் வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இறக்கி விட்டு பம்ப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட பொசிஷன் கரெக்டாக வரும்போது நம்ம லாக் பண்ணலாம். அந்த சைடு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்டெபிளைசர் பாரோட இந்த புஷ்ஷையை நான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இனோவாலே வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் ஷூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ரியர் பிரேக் ஷூவை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மை நான் சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கார்னர் எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூவில் தேயாமல் இருக்கும். அதனால் அந்த கார்னர் எட்ஜை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இனோவாவோட பிரேக் ஷூவோட பார்ட் நம்பர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அதோட ப்ரைஸு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹேண்ட் பிரேக்கோட ஷூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து வரும். அதுதான் ஹேண்ட் பிரேக்கோட ஷூ. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ரைட் சைடு வீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் த்ரெட் தான் வரும். லெஃப்ட் சைடு வீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் த்ரெட் வரும். ஆட்டோ அட்ஜஸ்டர்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரேக் ஷூலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலரும் ஒரு லைட் கலர் கொடுத்துருக்காங்க. லைட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடும், டார்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சைடும் ஃபிட் பண்ணோம். இப்போ இதோட பிரேக் ஷூ எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ட்ரம்மு நீங்கள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மு லைனுக்கும் ரொம்ப உங்களுக்கு கேப் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு கேப் கம்மியாக இருக்கோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் கரெக்டாக இருக்கும். ஓவர் டைட்டாக இல்லாமல் ஓவர் லூஸாகவும் இல்லாமல் நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரம்மை ஃபிட் பண்ணிட்டேன். ட்ரம்மை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷேக் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ப்ளே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ளே இருந்ததுன்னா அங்கே உள்ளே வந்து ஷூவோட சைஸ் இன்னும் கரெக்டாக வரலன்னு அர்த்தம். இப்போ நான் திருப்பி இது பாருங்க, ட்ரம்மு ஃப்ரீயாகவே போகக்கூடாது, கொஞ்சம் டைட்டில் போகணும். இப்போ பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ட்ரம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டைட் வரணும், ஏன்னா கையை விட இன்னும் டயர்லாம் மாட்டும் போது இது டைட்டாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. எப்போ ஹேண்ட் பிரேக் கரெக்டாக நிற்கிதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஷூவும் ஃபிட்டிங் உங்களுக்கு பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஹேண்ட் பிரேக்கை நான் செக் பண்ணுறேன், அந்த சைடும் பிரேக் ஷூ நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரியர் பிரேக் ஷூ செட்டிங் கரெக்டாக இருக்குதுனாவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹேண்ட் பிரேக்கோட கண்டிஷனும் கரெக்டாக இருக்கும். பாருங்க, அந்த ஷூவோட அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்னா இங்கே ஹேண்ட் பிரேக்கும் நிற்காது. ஏன்னா அங்கே ஷூவை நீங்கள் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், இங்கே கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் ரியர் பிரேக் ஷூ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதோட டைமிங் பெல்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட டைமிங் பெல்ட்டை இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனோவோட பழைய ஐலர் பேரிங் பாருங்கள். இந்த பேரிங் புதுசு எல்லாமே டொயோட்டா தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பாருங்கள், 5900 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இதோட டென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னா 4871 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டைமிங் பெல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3400 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டென்ஷனர் அதேமாதிரி டைமிங் பெல்ட்டோட ஐலரை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஐலர் வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ நான் டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டைமிங் மார்க் பாருங்கள், ஃபியூல் பம்புக்கு கீழே டைமிங் மார்க் இருக்குது. இப்போ டைமிங் பெல்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனோவாவோட சஸ்பென்ஷனோட போல்டை நான் டைட் பண்ணிட்டேன். இதோட வண்டியோட ஒரிஜினல் ஹைட்டு நீங்கள் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பராம் போல்டு லோயராம் போல்டு நீங்கள் டைட் பண்ணும்போது தான் அதோட சஸ்பென்ஷனோட செட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வீல் அலைன்மெண்ட் சென்டருக்கு தான் நான் அனுப்புகிறேன்.
இந்த இனோவாவில் ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் ஒரு ஒர்க் பண்ணேன். சஸ்பென்ஷனில் வந்து சாகாப்சரை வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணல. சாகாப்சர் அசம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே செய்யலை. இதில் அப்ராமல் லோயராமோட புஷ்ஷுங்க அதேமாதிரி பால் ஜாயிண்ட் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணேன். ஸ்டேரிங்கோட பால் ஜாயிண்ட்டு டயரோட எண்டு அதேமாதிரி ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் பிரேக் பேடை நான் சேஞ்ச் பண்ணேன். ரியரில் பிரேக் ஷூ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் கிளச்சோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பண்ணேன். அந்த கிளச்சோட ஒர்க்கை நான் காமிக்கிறேன். அதேமாதிரி இதில் டைமிங் பெல்ட்டும் நான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் ஒரு மேஜர் ஒர்க்கை நான் இப்போ பண்ணியிருக்கேன். இதோட பார்ட்ஸ் எல்லாமே எனக்கு சேர்ந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டாவில் கஸ்டமர் தான் வாங்கி கொடுத்தாங்க. டொயோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் மட்டும் தனியாக கொடுக்குறாங்க, அவைலபிளாக இருக்குது. அது இது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டில் அந்த டொயோட்டாவோட லான்சன் டொயோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸு கொடுக்குறதுனால அவர் கஸ்டமரை எனக்கு வாங்கி வந்து கொடுத்தாங்க. இதோட டோட்டல் ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh கிட்ட ஆகிடுச்சு. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜர் ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.